நான் கரூர்ல பேசின எல்லா விஷயமும் 100க்கு 100 உண்மை. சட்டசபையில பார்ட்டி ஃபண்டுன்னதும் தலை தெறிக்க ஓடினாங்க. ஏன் ஓடினாங்க, எதுக்கு ஓடினாங்கன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பர்சன் கூட இல்லை, தலை தெறிக்க அடிச்சு பிடிச்சு வெளியே ஓடிட்டாங்க. அப்புறமேட்கா வாயத்தருங்க சிஎம் சார், வாயத்தருங்க சிஎம் சார்னு ஒரு பேட்ச் நெஞ்சில குத்திட்டு வந்து நின்னாங்க. வாயை திறந்ததும் குடுக்குடுன்னு ஓடிட்டாங்க. அண்ணா இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு, ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தாரு, சட்டசபை ஸ்டார்ட் பண்ணும் போதே சட்டசபை டோர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க, அப்பதான் ஓட மாட்டாங்கன்னுட்டு. ஸோ நெக்ஸ்ட் சட்டசபையிலேருந்து மேபி அது கூட நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இவங்கெல்லாம் பேசுங்க பேசுங்கன்னு சொல்றாங்க, பேச ஆரம்பிச்சதும் ஆள் அட்ரஸ் இல்லாம காணாம ஓடி போயிடுறாங்க. ஸோ அப்புறம் யாருக்கு நம்ம பதில் சொல்றது? அதனால இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்கு. ஏன்னா கேள்வி கேட்டா பதில் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணோம்ல, அந்த பேசிக்கு அவங்களுக்குலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அண்ணா சொன்ன மாதிரி தான் கேள்வி கேட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி போறவங்களெல்லாம் என்னன்னு சொல்றது. அப்படி இருந்தாலும் சில கூட்டங்க இன்னமும் கட்டிக்கிட்டு கதறிட்டு தான் இருக்கு. இருந்துட்டு போட்டுமே. ஆனா கரூர் மக்கள் வந்து அண்ணா வரவேற்றதுல இருந்து, அவரோட மீட்டிங் அட்டன் பண்ணதுல இருந்து இன்னைக்கும் அதே மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து விஜயண்ணாவை பார்க்க வந்திருக்காங்க. ஆனா எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ சேஃபா மக்கள் வந்தாங்க, அண்ணாவோட பேச்சு கேட்டாங்க, அவ்வளோ நிம்மதியா வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்காங்க. ஏன் இந்த மாதிரி அன்னைக்கு இருந்த அரசாங்கம் வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கல, ஒரு சரியான இடத்தை அலோகேட் பண்ணி கொடுக்கல, ஏன் நெரிசலான இடங்களை அலோகேட் பண்ணி கொடுத்தீங்கன்னு அன்னைக்கு நிறைய பேர் கேள்வி கேட்டு இருந்தாங்க. ஆனா என்ன பண்ணாங்க, கேள்வி கேட்டவங்க மேலெல்லாம் கேஸை போட்டு அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு பிளாக் மார்க்கை கிரியேட் பண்ணி விட்டவங்க தான் இந்த எதிர்கட்சிக்காரங்க. ஆனா இன்னைக்கு எங்க அண்ணா சட்டசபையில கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இதுல இருந்தே தெரிய வேணாமா அவங்க லட்சணம் என்னன்ட்டு.